ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆவின் நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்டு பெறலாம். தாய்மானவன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய எழிலகம் கட்டடத்துல ஏராளமான அரசுத்துறை அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அரசுத்துறை அலுவலகங்கள் நிறைந்த எழிலகம் கட்டட வளாகத்துல ஆவின் பாலகம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆவின் பாலகத்துல மணிகண்டன் என்பவர் கடந்த 8ஆம் தேதி மோர் பாக்கெட்டை வாங்கி குடித்திருக்கிறார். அப்போது அந்த மோர் பாக்கெட் அதிக புளிப்புடன் இருந்தவுடன் காலாவதி தேதியை அந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய காலாவதி தேதியை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், இவர் 8ஆம் தேதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் காலாவதி தேதி என்பது 6ஆம் தேதி என அச்சிடப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். மேலும் மோர் பாக்கெட் காலாவதி தேதி முடிவடைந்தும் அரசு ஊழியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சென்னை எழிலகத்திலேயே இந்த ஆவின் மோர் பாக்கெட் என்பது விற்பனை செய்யப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்பு துறைக்கும் புகார் தெரிவித்திருந்தார். மேலும் மணிகண்டனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில அவர் அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்ட நிலையில் உணவு பாதுகாப்புத்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஆவின் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு கடிதம் வழங்கியிருந்தாங்க. இந்த ஒரு சூழலை தான் புகாரின் அடிப்படையில ஆவின் நிர்வாகம் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருந்த சூழலில் ஆவின் தரப்புல சம்பந்தப்பட்ட ஆவின் பாலகத்தில் பணியாற்றிய ஊழியர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் காலாவதியான ஆவின் பொருட்களை விற்பனை செய்தால் இனி வரும் நாட்கள்ல சம்பந்தப்பட்ட கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆவின் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழகத்துல வாரம் 2 முறை ஆவின் பாலகத்துல பொருட்களை ஆய்வு மேற்கொள்ளவும் தவறு இருக்கும் பட்சத்துல அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் ஆவின் மேலாண்மை இயக்குனர் அண்ணாதுரை உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கெட்டுப்போன மோர் விவகாரம் தொடர்பாக ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட கடையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இது தொடர்பான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்.